Hello friends, welcome to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டோர் ஃப்ரேம்கான வுட்டோட குவாண்டிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நார்மலா ரெண்டு டைப்பான டோர் ஃப்ரேம் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா அவுட்டர் வால்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயின் டோர் ஃப்ரேம், இன்னொன்னு இன்னர் வால்ல யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரூமோட டோர் ஃப்ரேம். இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினு கேட்டிங்கனா அவுட்டர் வால்ல யூஸ் பண்ணக்கூடிய மெயின் டோர் ஃப்ரேம்ல ரெண்டு ஹாரிசான்டல் ஃப்ரேம் இருக்கும். அதாவது டாப் ஃப்ரேமும் இருக்கும், பாட்டம் ஃப்ரேமும் இருக்கும். இதே இன்னர்ல யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரூம் ஃப்ரேமில் டாப் ஃப்ரேம் மட்டும்தான் இருக்கும், பாட்டம் ஃப்ரேம் வந்து இருக்காது. ஸோ இதுதான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த மாதிரியான ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான வுட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக ஒரு டோர் ஃப்ரேம் அப்படின்னாலே ரெண்டு மெம்பர்ஸ் இருக்கும். ஒன்று ஹரிசானல் மெம்பர், இன்னொன்று வெர்டிக்கல் மெம்பர். ஸோ நம்ம இங்கே கால்குலேஷன் யூஸ் பண்ணக்கூடிய டோர் ஃப்ரேம் வந்து மெயின் டோர் ஃப்ரேம். இந்த டோரோட ஓப்பனிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 5 feet லென்த்து, 7 feet ஹைட் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஹரிசானல் மெம்பர் இருக்குது. அதோட லென்த் பார்த்தீங்கன்னா டோரோட வித்து எவ்வளவோ அதுதான் ஹரிசானல் மெம்பரோட லென்த்து. இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் டோர் ஃப்ரேமோட வித்து பார்த்தீங்கன்னா 5 அடி. சப்போர்ட்டுக்கு ரெண்டு சைடுமே ஒரு 3 inches எக்ஸ்ட்ரா வந்து சப்போர்ட் கொடுப்பாங்க. அதனால் ஹரிசானல் ஃப்ரேமோட லென்த் பார்த்தீங்கன்னா 5.5 feet. நார்மலாக ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inches by 4 inches, 5 inches by 3 inches இந்த மாதிரி டைமென்ஷனில் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inches by 4 inches. ஸோ இதோட வித்து பார்த்தீங்கன்னா 4 inches. அதை ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிவைடட் பை 12 யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டெப்த்து வாலில் வைக்கக்கூடிய அந்த ஃப்ரேமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 6 inches. ஸோ அதையும் ஃபீட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிங்க. இது மெயின் டோர் ஃப்ரேம் அப்படிங்கிறனால ரெண்டு ஹரிசானல் மெம்பர் இருக்கும். ஸோ அதோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதோட குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். நான் எந்த ஒரு வுட் கால்குலேஷன் பண்ணாலுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது அந்த வுட்டோட வால்யூம் தான். ஸோ அந்த வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க 1.83 cubic feet. ஸோ நம்ம எல்லாமே இங்கே ஃபீட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வரக்கூடிய யூனிட் பார்த்திங்கன்னா cubic feet. ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் மெம்பரோட லென்த்து பார்த்திங்கன்னா டோரோட ஹைட்டு தான் வெர்டிக்கல் மெம்பரோட லென்த்து. ஸோ டோரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 feet. வெர்டிக்கல் மெம்பருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் சைஸும் 6 inches by 4 inches. இந்த மெயின் டோர் ஃப்ரேமில் கிளாஸ் அட்டாச்மெண்ட் பண்ணுறதுனால 3 வெர்டிக்கல் மெம்பர் வரும். ஸோ அதோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3. குவான்டிட்டி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 3.5 cubic feet. ஸோ டோட்டலாக ஒரு 5க்கு 7 சைஸ் உள்ள ஒரு டோருக்கான டோர் ஃப்ரேமோட வுட் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வுட்டு தேவைப்படுது அப்படின்னா 5.33 cubic feet. ஸோ இதுதான் நம்ம டோர் ஃப்ரேம்க்கான வுட்டோட குவான்டிட்டி. நீங்கள் வுட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் பார்த்தீங்கன்னா கனஅடியாக தான் இருக்கும். நார்மலாக ஒரு டீக் வுட் வாங்குறீங்க அப்படின்னா 2500 per cubic feet வந்து ரேட் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம இந்த வுட்டுக்கான ரேட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் 13,000. ஸோ ஒரு 5க்கு 7 சைஸ் உள்ள ஓப்பனிங்க்கு டோர் ஃப்ரேம் செய்ய தேவையான வுட்டோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 5.3 cubic feet. அதோட அப்ராக்சிமேட் ரேட் பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தேவையான டோர் ஃப்ரேமோட குவான்டிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கால்குலேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.